Good morning, all. I welcome you all for the second day of this FDP on outcome-based learning. I request Ms. Shimi, Department of Computer Application, to render opening prayer. Prayer for the college. O thou, who in days past did put it into the hearts of good men to found this college for the imparting of sound learning, the building of character, and the spread of spiritual truth and knowledge of thyself. Bless our college and schools. May love, unity, and brotherhood be learned here. May industry, uprightness, and courage grow here. And from this place, may there be sent forth continually a stream of men and women who shall serve thee faithfully in thy word. Amen. Thank you, Shimi. Now, the lecture session will be there first, followed by hands-on and presentation. This session is pre-lunch session, and after lunch also we will be having one more lecture followed by the hands-on and presentation. So I extend the support and cooperation from you to make the program to be conducted in a very smooth way. So I invite James sir for today's lecture session. He is going to deliver lecture on alignment and mapping of learning outcomes. Thank you. Good morning to you all. Are all fine? Had your breakfast? I took 5 dosas today. So energetic. How about you? How many dosas? You tell me, speaking, listening, which one is difficult? Listening. சொல்வது எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். யார் வேணாம் பேசிட்டே போகலாம், ஒரே ஸ்லைடு தான். எனக்கு வரும்போதே ஒரே பயமாக இருந்தது. எப்படின்னா, இதே ஸ்லைடை தான் ஒரு வருஷம் முன்னால் உங்கள்கிட்ட பேசினேன். அப்போ ஒரு கதை உண்டு. ஒரு சயின்டிஸ்ட் எல்லா கூட்டத்துலேயும் ஒரே ஸ்லைடை பேசுவாராம். திடீர்னு ஒரு கான்ஃபரன்ஸ் போகும்போது பார்த்தா ஏற்கனவே பேசின கூட்டத்தில் உள்ள ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. இவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதே கதை, அதே இது இல்லையா? உடனே சொன்னாரா, இன்றைக்கி நான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எக்ஸ்ட்ரா. அவர் வேற இல்லை, டிரைவர். அவர் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாருன்னு நான் பார்க்க போகிறேன். இந்த ஸ்லைடை கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். ஆடியன்ஸ்கிட்ட ஃபீட்பேக் வாங்கினா சொன்னாங்களா, சார் பேசுனதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூட நினச்சேன் அமுதவல்லி மேம்கிட்ட அந்த ஸ்லைடை கொடுத்து பேச விட்டுடலாமா அப்படின்ட்டு. சரி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல? சரி, ஒரு இல்லைல்ல, ரொம்ப டென்ஷனாக இல்லைல்ல? எல்லாருமே சுகரெல்லாம் பிடிச்சிட்டு டென்ஷனாக இருக்கீங்க. நான் டபுள் சுகர் போட்டு டீ குடிச்சு பார்க்கேன், சுகர் வர மாட்டேங்குது. எல்லோரும் ஃப்ரீயாக இருங்க, ஃபீல் ஃப்ரீ. நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தானே நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் ஃப்ரீயாக இருக்க முடியும். சரிதானா? அவர் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் கால் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷன். இது யூகேல ஃபார்ம் பண்ண ஒரு சிஸ்டம். லிபரல் அந்த வேர்டு எங்கள் காலேஜுடைய இது அப்படி தான். ஆஃபர் லிபரல். லிபரல் இஸ் த ஓல்டு 400-500 years old word, education word. Liberal arts and science education. Everything is liberal, free. Free, liberal. You are also now free. Take use of 3-4 mobile phones. Have your own books. Study your own things. எப்போவாது டைம் இருந்தால் இதை பார்க்கலாம். இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? இங்கே this is the administrative building of MCC, right? Okay. Today our topic is little technical one. Okay. Yesterday full of theoretical. Today almost the 2 sessions are theoretical. We use numbers, simple arithmetic. Only 3 arithmetics are mad. Madna this mad illa. Mad arithmetic na multiply, add, divide.
இந்த கூட்டத்தில் யாராவது இந்த மூணும் தெரியாதா இருக்க மாட்டீங்க இல்லைல்ல? ஓகே, இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி ஒரு வகுப்பில் போய் டே 2+2 எவ்வளோடா அப்படின்னு கேட்டால், சார் அவன் 7. ஏய், அர்த்தமெட்டிக் உனக்கு தெரியாதா அப்படின்னா அவன் சொல்கிறா. அவன் இன்னொரு ஆன்சர் சொல்கிறா, சார் நீங்கள் 2+2 4ன்னு சொன்னால் அதுக்கு வேறு கேட்பீங்க, அதான் முதல்ல நான் தப்பாக சொல்லிட்டேன். அப்படி கூட இருப்பீங்களா? எல்லாருக்குமே மேட் மெத்தட் தெரியும், அதை நீங்கள் நம்ம பார்க்கலாம். அலைன்மெண்ட். லெட் அஸ் பிகின். Okay, first is, let us see alignment. Those who drive car knows very well about the alignment. கார் ஓட்டுறோம், எல்லாரும் ஓட்டுவீங்களா? நீங்களே ஓட்டுவீங்களா? பின்னால் உட்காந்து தான் போவீங்க. கார் ஓட்டும் போது ஒரு வாப்ளிங், ஒரு சிறிய, when I was driving my car in the highway, I could not drive. போகுது, I am frightened. பயந்து போனேன். கார் என்ன ஆகிப்போச்சு, நேர ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போனா அவர் வீலில் ஒரு ஸ்மால் ஒரு 2 milligrams அளவுள்ள ஒரு இதை ஃபிட் பண்ணார். சரி ஆகிப்போச்சு. அது சொன்னால் மிஸ் அலைன்மெண்ட். படத்தில் பார்க்குறீங்கல்ல, அவர் ஓட்டுறதில்ல, காராக போகுது. அப்படி நீங்கள் சென்னையில் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படி பார்க்கலாம். இப்படி போயிட்டுருக்கோம். இப்படி போனால் நீங்கள் காரை பயப்பட வேண்டியதில்லை. உடனே என்ன செய்யணும்? அலைன் பண்ணணும். அலைன் பண்ணுறது பெரிய வேலை இல்லை. ஒரு 5 milligrams ஒரு லோடை வீலில் ஒரு இடத்துல மாட்டிட்டா போதும். நானே என் காரை கூட்டும் அதுக்குள்ள ஒரு ஸ்டிக்கர் விட்டுனாங்க, பேஸ்டட் ஸ்டிக்கர். ஏன்னா எவ்ரிதிங் ஆல் ரைட். டெஸ்டட் கம்ப்யூட்டரை டெஸ்டிங் பண்ணால் ஒரு ஸ்டிக்கர் விட்டுனா நான் ஆல் ரைட். ஸோ இன் அவர் எஜுகேஷன் சிஸ்டம் ஆல்சோ, இஃப் யூ டோன்ட் ஹாவ் அலைன்மெண்ட், சிஸ்டம் வில் பி வாப்ளிங். இப்படி வாப்ளிங் ஆகும். அல்டிமேட்டாக ரிசல்ட்டே இருக்காது. நோ ரிசல்ட். எங்களுக்கு ஃபிசிக்ஸில் தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க, அப்பப்போ ஃபிசிக்ஸ் வந்துடுது இல்லை. இப்படி ஒரு சிஸ்டம் உண்டு பார்த்துடுங்க. நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். +2லலாம் உண்டு. லுக் அட் திஸ். அந்த அனிமேஷன் பாருங்கள். 2 வேவ் இருக்குது. ஒரே நேரம் ரெண்டும் ஒரே ஃபேஸ் அப், ஒரே நேரம் டவுன், ஒரே நேரம் கிரஸ்ட், ஒரே நேரம் ட்ரஃப். கரெக்டாக போச்சுன்னா அந்த ரிசல்ட் வில் பி சி மல்டிப்ளைடு, டபுள் ஆயிரும். ஓகே, சரிதானா? சி திஸ் டிஸ்ட்ரக்டிவ். பாருங்க, when the first wave goes up, the second wave goes down. See the result? 0. In the same way, you may align it, but you should align it constructively. Then only you will get the result. That is the idea behind today's topic. What is constructivism? Align everything. That's why Spade is said focus. அந்த வேர்டை அவர் திருப்பி யூஸ் பண்ணுறதா, ஃபோக்கஸ். எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? நேற்று எழுதணும்ல ப்ரோக்ராம் அவுட்கம், அதே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தேட். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிளிசிட், ஹிடன் அல்ல. திஸ் இஸ் த எக்ஸ்பிளிசிட் லிங்கேஜ் அண்ட் காங்க்ருவன்ஸ். காங்க்ருவன்ஸுங்கிறது மோர் தேன் ஈக்குவல். மேத்ஸ் டீச்சர்ஸ் தெரியும்ல, காங்க்ருவன்ஸ் ஆப்ரேட்டர் தெரியுமில்ல. காங்க்ருவன்ஸ்னால் 3 திரும்ப ஈக்குவல் டு சைன்னா 2 இல்லை, 2 லைன் போட்டால் அதுக்கு பேர் ஈக்குவல் டு, அதில் 3 லைன் போட்டிருப்பாங்க, அதுக்கு பேர் காங்க்ருவன்ஸ். அது அந்த ஆப்ரேட்டரோட பேர் காங்க்ருவன்ஸ் ஆப்ரேட்டர். சரிதானா? ஐஸ்கிரீம் ஈக்குவல் டு கோல்டுன்னு போடலாம், பட் ஐஸ்கிரீம் இஸ் நாட் காங்க்ருவன்ட் டு கோல்டு. ஐஸ்கிரீம் கோல்டாக தானே இருக்கும். ஸோ காங்க்ருவன்ட் இஸ் மோர் தேன் ஈக்குவல். ஸோ எக்ஸ்பிளிசிட் லிங்கேஜ் அண்ட் காங்க்ருவன்ஸ் இஸ் கால்ட் கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஓகே, இதை சொல்கிறது யாருன்னு பாருங்கள், பிக்ஸ். இவர் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட். பெரிய நோபல் பரிசு வாங்க அளவு பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அவர் சொல்கிறார், கன்ஸ்ட்ரக்டிவ் அலைன்மெண்ட் will lead to success. ஓகே, அந்த அலைன்மெண்ட் இனிமேல் பார்க்கலாம்.
அவர் 2 விஷயங்கள் சொல்கிறாரு. The constructive alignment enhance the teaching learning activity and also improve assessment tasks, and finally it will breed success. Okay, let us see alignment. In our context, alignment means a high degree of agreement. An agreement, mission, PO, PSO, CO and content எல்லாமே in close agreement. எவ்வளோ க்ளோஸாக அக்ரிமெண்ட்டாக இருக்கிறத நீங்கள் சொல்லணும். சும்மா பேச்சுக்கு சொல்லக்கூடாது. இன் நம்பர்ஸில் யூ ஹேவ் டு சே. தட் இஸ் த ஐடியா ஆஃப் டுடேஸ் டாபிக். மிஸ்அலைன்மெண்ட் பாருங்கள். யூ ஹாவ் லேர்னிங் அவுட்கம்ஸ், யூ ஹாவ் கண்டென்ட்ஸ், you have wonderful teaching learning methods, you have brilliant assessment system, but if not aligned, what happens? Ultimate result is 0. Okay, so if you align this like this, ella ninga perfect alignment mattum illa, feedback is also very important. Feedback, feedback both positive and negative. Feedback is not always positive. Negative feedback. In physics, negative feedback stabilizes the system. Negative feedback தான் stabilize பண்ணுமா. பாசிட்டிவ்ங்கிறது stabilize பண்ணாது. Negative feedback amplifier physicsல படிச்சிருப்பீங்க +2ல. When you give the negative feedback, the system will stabilize. அது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்குங்கிறது எப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோமா. All of you close your eyes. Open பண்ணி வச்சுட்டு try to join these 2 4 fingers. 10 times you try. Open the eyes and you try like this. 10 times. How many success? எத்தனை தடவை சக்ஸஸ் ஆச்சு? 10 success. Okay, now you close your eyes. Now you try. ஸ்பீடாக ட்ரை பண்ணணும். You count the, I will not. 10 times you try. You say, how many success? Definitely not 10. அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணை திறந்துருக்கிறது ஃபீட்பேக். கண்ணை மூடிட்டிங்கன்னா ஃபீட்பேக் இல்லை. ஃபீட்பேக் இல்லைன்னா சிஸ்டத்துக்கு எஃபிஷியன்சி வந்து 80, 90, 70, மேபி மேம் வந்து 100 கூட இருக்கலாம். பட் டெஃபினெட்லி நம்ம ஃபிசிக்ஸ் படி 60, 70 ரீச் பண்ண முடியாது. ஃபீட்பேக் இல்லைன்னா டெஃபினட்டாக நம்ம சிஸ்டம் வந்து 100 அச்சீவ் பண்ண முடியாது. இட்ஸ் சிம்பிள் எக்ஸசைஸ். ஸோ சிமிலர்லி யூ மஸ்ட் ஹாவ் அ ஃபீட்பேக் ஃப்ரம் த outcome. So you have written the learning outcomes, contents obviously connected to the learning outcomes, then the teaching learning is also aligned. Finally the assessment, the result should come to the learning outcome, whether you have assessed correct or not. That feedback is also very essential. That big says is a constructive alignment. Okay, constructive alignment leads to success. 100% is success. Misaligned, இப்போ let us see one by ஒரு செக்லிஸ்ட் போட்டுக்கிட்டு நம்ம இன்னைக்குள்ள டாபிக் போகலாம். Are the learning outcomes focused or measurable? நீங்கள் எஸ்டர்டே எழுதினீங்க எல்லாம் லேர்னிங் அவுட்கம்ஸ். அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ்ட் அண்ட் மெஷரபிளாக எழுதியிருக்கீங்களா? Let us assume yes. Okay. Now the content. Are the contents derived from the learning outcome, not from the book? ஒரு முக்கியமான கொஸ்டின். உங்கள் கண்டென்ட் சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து எங்கேயாவது புக்கிலேருந்து எடுத்தீங்களா இல்லை இந்த அவுட்கம்லேருந்து எடுத்தீங்களா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். தான் ஃபஸ்ட்டு திங். எடுத்தீங்களா? ஒரு பிக் கொஸ்டின். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீச்சிங் மெத்தட். டீச்சிங் மெத்தட் ஆல்வேஸ் லெக்சர் மெத்தட் இல்லை. இந்த அவுட்கமுக்கு என்ன டீச்சிங் லேர்னிங் அதை ஃபாலோ பண்ணிங்களா? I will try to give you some important lecture methods today. Are we teaching to do as stated in the learning outcome? That is also a question. Today you will try to find answers to this. What is that? The next one is learning activities. Have you given any opportunity to the learners to demonstrate their
அச்சீவ்மெண்ட்ஸ் ஒரு அவுட்கம்மை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா பையனுக்கு? அதான் 1 hour ஒரே பாடம் தான் அப்படியா? அது ஒரு கொஸ்டின். The last one is assessment is in line or in tune with the learning outcome. அதை அசஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அவுட்கம் இருக்குதா? அது ஒரு பெரிய கொஸ்டின். Are we measuring how will the students have mastered the learning outcome? Big question. இந்த 4 கொஸ்டினுக்கு இன்றைக்கி நம்ம விடை பார்க்க போகிறோம். Let us try to find. அது முதல்ல எப்படி how to map. POCO mapping. Mappingனா வேற ஒன்றும் இல்லை. We start from the program outcome, then we go for the contents. Contents எப்படி இருக்குன்னா, every content course we have several courses. Course 1, course 2. Course 2 has 5 or 10 outcomes. Course 3 also similarly we have 5-10 outcomes. What UGC says, for a 6 credit course the outcome must be 10 plus or minus 2. Okay. For a 4 credit course, the outcomes they suggest, you need not implement it. You can have 20, no problem. They have suggestions 6 plus or minus 2 for a 6 credit course. Credit சொல்றோம்ல, what is a credit? நேற்று நம்ம பார்த்தோம்ல, சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம். சாய்ஸ் ஓகே. கிரெடிட்னா என்ன? யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லுங்க பாப்பா. இன் வெயிட்டேஜ் மீன்ஸ் no I will say your subject commerce, cost accounting. You formulate a content, a course, cost accounting. Okay. How will you give credit? 6, 4, 5. How will you give? மேஜர்னா 6. அதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு அதை பற்றியெல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா? இல்லை, நான் அது ஓகே, யூ மே ஹாவ் த டெம்ப்ளேட்ஸ் ஆஃப் 6 கிரெடிட்ஸ். Now my question is, how you allot 6? Why not 5? Why not 7? How will you calculate 6? அது what weightage? எப்படி? How did you calculate it? 6 credit கொடுத்துக்கிட்டு தான் கண்டென்ட் எழுதியிருக்காங்க, அப்படி தானே? I will ask one analogy. I give you 1 kilogram of gold in one hand. 1 kilogram of silver. Both same? ரெண்டு சேமா? வெயிட் சரி தானே? எஸ், வெயிட் சரிதான், சேம் வெயிட். 1 kilogram of gold is not equal to 1 kilogram of gold, but weight is same. கிரெடிட் வந்து இந்தியாவில் யூஜிசியிலேருந்து கீழே அத்தை வரைக்கும் தப்பு பண்ணுறது இதில் தான். கிரெடிட் இஸ் டிஃப்ரெண்ட். கிரெடிட் இஸ் அ மெஷர் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட். அதை மெஷர் பண்ணுறதுக்கு நான் 3 பேராமீட்டர் நான் சொல்லுவேன். இது மை டெஃபினிஷன். ஒன்று, the effort of the teacher, how much effort the teacher has to put to transact the content. Then how much effort the student has to put to learn the content. Number 2. Okay. Then the third one is, as UGC mentioned, work hours. How many hours needed to complete this? UGC says 1 hour theory course is equal to, per week, 1 hour theory is equal to 1 credit. 2 hour practical is equal to 1 credit. That is the formula given by UGC. I say that is wrong. It is a physical measure, just like measuring the gold. How will you measure the gold? கோல்டும் கூட நீங்கள் பாருங்கள், நீங்கள் 1 கிலோ கோல்டை கொண்டு விற்க போங்க, நான் 1 கிலோ கோல்டை விற்க போகிறேன், ஒரே அமௌண்ட் கிடைக்குமா? கிடைக்காது. அவன் என்ன செய்வான்? ஒரு எக்ஸ்ரே அனாலிசிஸ் பண்ணுவான். ஹவு மெனி கோல்டு ஆட்டம்ஸ் ஆர் தேர். டக்குன்னு ஜிஆர்டி போனீங்கன்னா ஒரு மிஷினில் விட்டு பார்க்குறான். பார்த்துட்டு, சார் உங்களுக்கு 12 lakhs, உங்களுக்கு 13 lakhs.
Same 1 kilo gold even. About same cost accounting in Scots Christian College may be different from the cost accounting of MCC. Understand? So credit, you try to give credit like this. That is the essence of outcome, CBCS. Okay, let us come to our area. Program outcomes. You derive program outcomes or course outcomes from the program outcomes. That's why I mark like this, right? A link. Okay? Link illama oru course outcome irukka koodadu. Irukka? The same program outcome may have a link with the course 2. At least one link. Understand? Minimum of one link. Without link, there should not be any course outcome. Link illa, you discard it. Simply delete it. Understand? This is an image or picture. Look at this course outcome. This course outcome 5 of course 3 is connected with PO1, right? PO1 kuda connect aayirukku. There may be 2, 3 connections. That depends. Onnu prachana illa. Ethana vachikalam. But at least minimum of 1 connection. Kandipa irukkum. Sir. Okay. நான் கொஞ்சம் இது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கேன். ப்ரோக்ராம் அவுட்கமுக்கு நல்ல ஒரு டெஃபினிஷன் ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் பேரி, ஒரு நல்ல கிரேட் எஜுகேஷனிஸ்ட். அவருக்கு புக்கை படித்து பார்த்தேன். அவர் எழுதியிருக்கிற பாருங்க, தீஸ் ஆர் த சாலியன்ட் இம்ப்ரின்ஸ். டெஃபினிஷன் பாருங்க, அருமையான டெஃபினிஷன். தட் எ ப்ரோக்ராம் இன்சிஸ்ட்ஸ் ஆன் த லேர்னர். ஒரு பையனுக்கு மேலே முத்திரை மாதிரி பதிக்கக்கூடியதுக்கு பேர் தான் அது ப்ரோக்ராம் அவுட்கம்ஸ். முத்திரை, ஒரு சீல் அடிப்போம்ல, நம்ம சைன் போட்டுட்டு கீழே ஒரு சீல் அடிப்போம்ல, அந்த முத்திரை தான் என்னது ப்ரோக்ராம் அவுட்கம்னு நான் சொல்லலை. ஹூ செட்? பேரி சொல்கிறார். 2006 அவருடைய புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ when you write program outcomes, you have to write some outcomes in the knowledge category. Yesterday you did it successfully. I have some suggestions. You may not accept it. You need not accept also. You just look at it. I write, there are 4 categories of knowledge. Knowledge liye 4 category irukku. What are the 4 categories? Facts, concepts, procedures and metacognitive. Metacognitive means knowing of knowing. அது ஒரு பரந்த அறிவு. புத்தருக்கு ஞானம் வந்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த அறிவு. knowing of knowing, thinking of thinking, அது ஒரு பெரிய அறிவு. நம்ம சைடில் போனால் அப்படியெல்லாம் பையனை புத்தருக்கு ஞானம் வராத மாதிரி வகுப்பறையில் ஞானம் வருமா? வராது. நம்ம ப்ராப்ளம் சால்விங் எடுத்துக்கலாம். எல்லாரும் புத்தர் மாதிரி ஞானம் வரணும்ப்பா, இப்போ அடிச்சு விடுவான். அப்போது ப்ராப்ளம் சால்விங், ஒரு பிரச்சனை சொல்கிறேன், எப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவன் சொல்லுவான் சொல்யூஷன். அந்த அறிவு பேர் தானது மெட்டாகாக்னிட்டிவ் அறிவு. நம்ம எஜுகேஷன் சைடில் எடுத்துக்கலாம் மெட்டாகாக்னிட்டிவ். You know factuals. Factual na velocity of light, you know. Right? Light என்ன அது facts. ஒரு உண்மை, அவ்வளோதான். Concepts. Concepts என்னது? F is equal to ma. Unless otherwise we stop a system, it will continue to be in the moving system. That is the inertia of the system. இதெல்லாம் சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ். ப்ரொசீஜரல், ப்ரொசீஜர்லாம் ப்ராக்டிக்கல் செய்வோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், இதெல்லாம் செய்யக்கூடிய வேலை மெட்டாகாக்னிட்டிவ். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ கேர்ஃபுல்லி யூஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப். would have acquired. ஒரு பிலீஃபில் நான் அப்படி எழுதியிருக்கேன். வில்னு சொல்லி கூட would have acquired knowledge, facts and their connections in the respective discipline. பார்த்தீங்களா? இது ஏன் எழுதியிருக்குன்னு சொன்னால், சயின்ஸுக்குன்னு நம்ம ஒரு அவுட்கம் எழுதும்போது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வில் பி தேர், கெமிஸ்ட்ரி வில் பி தேர், ஜுவாலஜி வில் பி தேர், எல்லா ஸ்டைன்ஸ் 600-700 பிள்ளைகளை சேர்த்து எழுதக்கூடிய ஒரு ஜெனரல் சிஸ்டமாக நமக்கு ப்ரோக்ராம் அவுட்கம். அவங்க எல்லாருடைய அவுட்கமையும் நான் அசஸ் பண்ணி இங்கே கொண்டு வரோம், சென்ட்ரல் பூல் பண்ணுவோம். ஓகே, ஐ புட் லைக் திஸ். த நாலேஜ் கேட்டகரி இஸ் கான்செப்சுவல், கான்செப்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபேக்ட்ஸ். 2 இருக்குதுக்குள்ள.
இங்கே பாருங்கள், இங்கே தான் முக்கியமான ஒரு விஷயம் நான் கனெக்ட் பண்ணுறேன். இது பாருங்கள், திஸ் இஸ் த கனெக்ஷன். How far it is connected to the mission? It is connected to the mission 1, about 50%. The contribution of this outcome to our mission is 50%, not full. இதை செய்த உடனே நம்ம மிஷன் நிறைவேறாது. எவ்வளோ % நிறைவேறும்? How far? 50. I say இது 50 நீங்கள் போடணும் நான் சொல்லலை, நான் சும்மா பேசிக்க சொல்கிறேன். See, suppose acquired the knowledge, the students have acquired the knowledge. That means our mission statement 1 has attained 50%. Right? That is the contribution. So this particular outcome, course outcome, contributes 50% to the 1. Okay? Fine. எப்படி இந்த நம்பர்னா out of your experience, you can say. You have experience, you have domain knowledge, you take that. Then also you connect to that. This outcome is connected to the graduate attribute 1. That is also about 50%. இதில் ஏதாவது உங்களுக்கு புரிதல் குறைவாக இருக்கா? ஒரு நம்பரில் இட் இஸ் கனெக்டட் ஆர் இட் இஸ் லிங்க்ட் ஆர் அலைன்ட் வித் த அவுட்கம் நம்பர் மிஷன் ஸ்டேட்மெண்ட் 1. How far? What contribution? 50% contribution. Number 2, the students would have developed concepts in and principles. This also comes concepts and factual category. Okay. Again, 1 contributes 50. That means if you attain these 2 outcomes successfully, your mission statement 1 is complete. Right? 50 plus 50 contributes success. இது ரெண்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காலேஜுடைய மிஷன் 1 சக்ஸஸ், fully attained. Similarly, it is connected to the graduate attribute 1, 50%, and 8, 25%. Oh yes, exactly. We forgot to do that. Graduate attributes are very, very essential. That should be displayed in the entire college campus. These are the attributes of our students. Your website also should be displayed. You see the Oxford leading universities, the attributes will be displayed. At the end of the degree program, these are the, what is that? Even the character of the students. That's very, very important. The graduate attributes of MCC may be different from Scott Christian College. You may have your own attributes. Kandipa, ungalku special irukku adula. We derive program outcome. Yesterday you tried to derive program outcomes only from the mission. You blend mission and attributes both together and we form POs. Very, very important. ஏன்னா பையன் முடிச்சு வரும்போது இப்படி இருப்பான். நான் நேற்று சொன்னேன் இல்லை, ஒரு ஆடி கார்னா இப்படி இருக்கும். ஆடி காரும் சாதாரணமாக காரும் ஒன்றா? வேறு கேரக்டர் வேறு. ஒரு JNU ஸ்டூடெண்ட்டும் MCC ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா? இல்லை, வேறு. அவருடைய ஆட்ரிபியூட் வேறு, அவருடைய திங்கிங்கே வேறு. I was in JNU for so long. Whenever I visit Delhi, definitely I go to enter into JNU. உங்களுக்கு தெரியும், சன்சத் மார்க் ஏர்போர்ட்லேருந்து, IG ஏர்போர்ட்லேருந்து வித்தின் 20 மினிட்ஸில் JNUக்குள்ளே வந்துடலாம். நீங்களும் போனீங்கன்னா இந்தியா கேட் அங்கே மாதிரி போகாமல், எப்போ நான் UGC போனாலும் கண்டிப்பாக நான் UGC பக்கத்துலலாம் லேடி ஸ்ரீராம் காலேஜ் இருக்குது ஆஃப் காமர்ஸ், கண்டிப்பாக அங்கே போவோம். அங்கே போய் பார்க்கணும் அந்த காலேஜுக்கு ஏன் வந்து நேஷனல் டாப்பராக இருக்காங்க. ராஜீவ் சவுக்கில் இறங்கிட்டு UGC போயிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஸ்ரீராம் காலேஜ் இருக்கோம். சும்மா யூ என்டர் டு சே ஐ ஆம் அ ப்ரொஃபஸர் ஆஃப் MCC. I want to see I want to meet some students of Lady Sriram College. What is going on inside? அது மாதிரி நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து அப்படி வெளியே நீங்கள் ஊருக்குள்ளே டெல்லிக்குள்ளே போகிற வழியில் சன்சத் மார்க் இருக்கு இல்லையா, நேராக JNUக்குள்ளால் போங்க. யார் anybody can enter. Go and make a round on that. At the end there is a coffee house இருக்கு. அங்கே போய் ஒரு காஃபி சாப்பிடுங்க. பையனும் டீச்சரும் பேசிகிட்டு இருப்பாங்க. Once I went to coffee house, there the students were discussing in the coffee house, just canteen. There are so many canteens in JNU.
அப்போ கொஞ்சம் பையங்க வந்து பொண்ணுகளும் அப்படி ரவுண்டாக டிஷர்ட் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஐ ஸ்லோலி ஐ என்டர் கோ வென் நியர் தம் அண்ட் ஆஸ்க் தம், hey students, in the daytime what are you doing? Have you not attended the class? Then one fellow said, this is the class. I wondered, then who is the teacher? He is the teacher. அந்த கிளாஸ் ரூமுக்கு அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க, காஃபி டாக். டைம் டேபிளே போட்டுருங்க, டுமாரோ 4 o'clock காஃபி டாக். Students are assembled at the coffee center. They share. The teacher offers coffee to all the students. They share. That's going on. And the student ude attribute Scott Christian College ude student. நாங்க கேண்டீன்ல எவனா போய் இருந்தானா ஃபைன் அடிச்சிருவோம். லேடி ஸ்ரீராம் காலேஜ் நான் போகும்போது அங்கே கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டை பார்த்தா அந்த நீக்கு கீழே ட்ரெஸ்ஸே கிடையாது எந்த பிள்ளைகளுக்குமே. இங்கே ஒரு 4-5 பாக்கெட், ஒவ்வொரு பாக்கெட்லையுமே செல்ஃபோன். அவங்க ஜாலியாக இருக்காங்க. அவங்ககிட்ட பேசும்போது எங்கள் காலேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடிதாரை தவிர ஏதாவது போட்டாச்சுன்னா அவ்வளோதான், டிஸ்மிஸ். நாங்கள் ஒரு 5 தடிய மாதிரி உட்காந்துருப்போம். யாராவது மொபைல் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்களா பார்த்துட்டு அதெல்லாம் பிடிச்சிருவோம். அந்த ஸ்டூடெண்ட்டும் ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா? நெவர். அதனால தானே இவ்வளோ தூரம் கடந்து வந்து நாங்கள் எம்சிசியில் கொண்டு எங்கள் பிள்ளைகளை சேர்க்குறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கள் காலேஜில் ஃபிசிக்ஸ் சேரக்கு ஆள் இல்லை. பக்கத்து காலேஜில் எல்லாம் ஸ்பாட் அட்மிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று கூட பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஒரு அட்மிஷன் கேட்டு கெஞ்சிட்டு இருந்தேன் உங்கள் காலேஜில். ஏன்? த டிஃபரன்ஸ், த ஆட்ரிபியூட் இல்லையா? செகண்ட் ஸ்லீப்பரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்றா? பேசஞ்சர் ஒன்றா? நெவர். அது வேற கேட்டகரி. நீங்கள் போயிருக்கீங்களா ஸ்லீப் அந்த அன்ரிசர்வ்டில்? யாராவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? உண்மையில் பண்ணணும் ஒரு தடவை. ஒன்ஸ் ஐ வென்ட் டு கொல்கட்டா. ஹவுராலேருந்து நான் ரிட்டர்ன் வரும்போது எனக்கு ட்ரெயின் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அந்த ஸ்லீப்பரில் ஏறி ஏறினா பெட்டி கீழே வைக்க முடியாது. பெட்டியை தலையில் வச்சுட்டு விஜயவாடா வர நின்னேன். தலையில் ரியலி கீழே பெட்டி வைக்கிற இடம் கிடையாது. நீங்கள் கேட்கலாங்க பெட்டி வைக்க ஒரு இது இருக்கும்ல, அங்கே 10 பேர் உட்காந்துருக்கேன். அப்புறம் ரொம்ப நேரம் எனக்கு ஷூ எல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு ஷூ எல்லாம் கலத்தி போட்டுட்டு ரிலாக்ஸாக அப்படி நிற்கும்போது காலில் கொஞ்சம் ஹீட் வர மாதிரி இருந்தது. ஹீட் வருதுன்னு பார்த்தா ஏதோ தண்ணி வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்குறேன், பாம்பு மாதிரி அப்படி போகுது. அங்கே ஒன்றுக்கு இருந்துட்டுருக்கேன். டேன்னு அவன் சொன்னான், சீட் நை, அங்கே போனால் சீட் கிடைக்காது. அதுவும் ஒரு கோச் தான். எங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பையங்க அங்கங்கே ஒன்றுக்கு இருந்துட்டு, அது எனக்கு ஒரு அனாலஜி மாதிரி தெரிஞ்சது. அப்போ எம்சிசியோட ஸ்டூடெண்ட் ஆட்ரிபியூட்ஸ், ஜேஎன்யூட ஸ்டூடெண்ட் ஆட்ரிபியூட்ஸ், ஸ்காட் ஸ்டூடெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா கொலீக்ஸ் எல்லாம் சிலர் அங்கே பெருமையாக சொல்லுவாங்க, எம்சிசி ஸ்டூடெண்ட். நாங்கள் அங்கே கொக்கு மாதிரி உட்காந்துருப்போம். ஆமாம், இங்கே கொலீக்ஸ் இருப்பாங்கல்ல, ஏய் நான் எம்சிசி ஸ்டூடெண்ட். உடனே வணக்கம் சார், ப்ளீஸ் சார். சேம் குவாலிஃபிகேஷன், சேம் சேலரி, but MCC student na great, or privilege. That is the graduate attribute, ma'am. Let's come to that point. You connect these concepts developed to that one attribute 50%. Okay, you go on writing like this. I'm not going to waste on this. Already you have in your book. Quickly I pause it. I hope you. These are the outcomes I wrote, but you need not follow it. You may have reservations, comments, and critique. If you want, you use it or you throw it. Okay, you mind the numbers. Okay, I have written about 6. Now I come to the skill part. There are 2 types of skills. One is generic skill and one is discipline skills. Discipline skill means skill to the particular department, physics skill. Generic skill means communication is a generic skill. Like that. பொதுவான skill. Interpersonal relationship. பொதுவான skill. இல்லையா? Interpersonal relationships. Life skills. அது பொதுவான skill. எல்லாருக்கும் தேவையானது இல்லை. Those skills needed for in life. சரிதானா? இதெல்லாம் நீங்கள் பொதுவாக வச்சுக்கலாம். இப்போ நீ இம்பார்ட் பண்ணும்போது டிசிப்ளின்லேயும் இருக்கணும் ஸ்கில்லு,
எங்கே இருக்கணும்? லைஃபுங்க இருக்கணும். வேறு ஃபிசிக்ஸ் படித்தா கிறுக்கா போயிடுவான் பிறகு. அவனுக்கு லைஃப் ஸ்கில்ஸ் வேணும். ஓகே, அதான் யூஜிசி ரொம்ப ப்ரப்போஸ் பண்ண லைஃப் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்படி ஒரு ஸ்கில் பாருங்கள். இது வந்து this number is knowledge. Let us go to the 7th one. Advanced skills in handling the scientific equipments. So this is a discipline specific, right? Skills pertaining to the discipline. Okay, this has a connection of with the third mission statement, 50%. Now I come to the one already over, the third out. Sir, நாலேஜுக்குள்ளால ப்ரொசீஜர், ஸ்கில்லுக்குள்ளால டிசிப்ளின். ஷார்ட் ஃபார்ம் மேலே போட்டிருக்கேன், SD. ஓகே சார், அப்ரிவேஷனில் போட்டிருக்கேன். திஸ் இஸ் ஸ்கில் அவுட்கம். ஸ்கில்லுக்குள்ளால என்ன கேட்டகரின்னா டிசிப்ளின். இது வந்து அந்த பர்டிகுலர் டிசிப்ளினுக்குள்ளது. Okay, let us go past quickly. This skill, discipline, 30% contributes 6th outcome. And communication was generic. Look at this, sir. This communication is generic. Right? Okay, sir? Okay. ஏன்னா நம்ம கிராஜுவேட் ஆட்ரிபியூட் போடும்போது கம்யூனிகேட்டர் இன்னொரு ஆட்ரிபியூட் போட்டிருந்தேன், அதுக்காக தான் இது சேர்க்குறோம் நம்ம. ஓகே, கம்ப்யூட்டர், அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். This is also generic skills. Basic computer knowledge is very, very essential. Then professional skills. This is also generic. Professional ethics. That's a generic skill. 6, 30% each. Now I come to the attitude category. How attitudes? Attitude la 3 irukku paathuங்க. There are 3 attitude categories: social, cultural and ethical. Social, cultural and ethical. Cultural, scientific outlook on not only with the subjects. சரி, பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா, நான் வந்து சயின்ஸ், ஃபிசிக்ஸ் தான் சயின்ஸ், மற்ற எல்லாமே சயின்ஸ் கிடையாது, அப்படி ஒரு ஆட்டிடியூட். அது தப்பு. எல்லா சப்ஜெக்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிரான்ஸ் டிசிப்ளின், இன்டர் டிசிப்ளின், திஸ் ஆல் த பிஸ்வேர்ட்ஸ் டுடே. ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைஃப் சயின்ஸ் தெரிஞ்சால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மை ரிசர்ச் இஸ் ஆல்வேஸ் இந்த லைஃப் சயின்ஸ் ஏரியா. ஏன்னா வெரி ஃபிசிக்ஸால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர் டிசிப்ளினரி, டிரான்ஸ் டிசிப்ளினரி ஆஸ்பெக்ட்ஸ் அவைலபிளாக இந்த. ஸோ திஸ் இஸ் ஆர் ஆட்டிடியூட் இன் சோஷியல். There may be some errors in my typing, forgive me. The 13th one is attitude in ethical. Ethical means moral, environmental and social values. These are the compulsory subjects in undergraduate programs. Environmental and social value, 2 courses are compulsory for all the undergraduate programs. That's why it forms 400. ஒரே அவுட்கம் 100 டைரக்டாக கனெக்ட் ஆகுது. திஸ் 13 இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு த மிஷன் 4, 100%. அவ்வளோதான். ஓகே, சிமிலர்லி யூ கோ ஆன் ரைட்டிங் தட் லைஃப் லாங் ஆக்டிவிட்டி. கல்ச்சுரல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கல்ச்சுரலுங்கிறது ஆட்டிடியூட், கல்ச்சுரலுங்கிறது ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் கல்ச்சர், அதுதான் இம்பார்ட்டன்ட். எனக்கு கல்ச்சரில் நம்ம டான்ஸ் ஆடுறது பாடுறது மட்டும் இல்லை, respecting others culture. You respect our Kanyakumari culture, we must respect your MCC culture. அதுதான் அந்த ஆட்டிடியூடுங்கிறது. எனக்கு கல்ச்சர் தான் பெருசு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட் நல்ல ஸ்டூடெண்ட் அல்ல. ஸோ தீஸ் ஆர் த சம் 15. நவ் அவர் இண்டஸ்ட்ரி இஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு மேப்பிங். எப்படி மேப்பிங் பண்ணியிருக்கோம், மேப்பிங் கரெக்டான ஒரு டெஸ்ட். இது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் நீங்கள் ஃபிட் பண்ணும்போது தான் தெரியும் நீங்கள் மேப்பிங் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா. எஸ்,
The model is, they say, KSA model. In the new education policy also, this word frequently used, KSA, KSA. Okay, you can have your own order. Higher education, there is a fast and hard rule. நீங்கள் எஸ்கே அப்படி போட்டாலும் ஒன்றும் இல்லை, அப்படி யாருமே சொல்லலை. நமக்கு ஒரு அசஸ்மெண்ட் வேணும்ல, அலைன் பண்ணணும்ல, எவ்வளோ நாலேஜ் கொடுத்துருக்குறோம், எவ்வளோ ஸ்கில் கொடுத்துருக்குறோம், எல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆர்டர் இது ஒன்றுமே ஒரு கண்டிஷன் தான் கிடையாது. தேர் ஆர் நோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட் ரூல்ஸ். இப்படி தான் இருக்கணும்னு யாருமே உலகத்தில் சொல்லலை. யூ ஹாவ் யுவர் ஓன் திங்ஸ். பாருங்க, look at this. We have 7 missions. Yesterday I showed 7 missions and 8 attributes of our learners. இதை ஃபஸ்ட் ரோல் அப்படி எழுதிக்கணும். இன்னைக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் நேற்று எழுதின பிஓஸை இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸில் போட்டு ப்ரூவ் பண்ணி காட்டணும். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு 5 minutes ஜாப் செய்வீங்களா? சரி. ஃபஸ்ட் ரோவில் யூ ரைட் த நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் என்னென்னா நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். நேற்று நீங்கள் நம்பர்ஸ் போடல, இன்றைக்கி நீங்கள் நம்பர் போட்டுக்கோங்க. 1 2 அந்த நம்பர் இது. தீஸ் ஆர் த மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். 1 மிஷன் ஸ்டேட்மெண்ட் நம்பர் போடல நீங்கள். Today you try to write some graduate attributes. Graduate attributes I have taken from the NAAC manual. You take your, either you give your own attributes to MCC or you take from my notes. Okay, these are the general thing. Okay, there are 7, you might have written 8 or 5. Okay, you limit that 5. Suppose you have written 3, you want 2, 3 enough. Suppose 10, you go on like this. First row is okay, comfortable, number. These are the mission number 1, mission number 7. This is graduate attribute 8, 4, like this, okay, the number. First, okay, you take the program outcome 1. Okay, 1 is connected to which mission? Is connected to 1. Okay, the previous slide காட்டணுமா? கண்டல்ல, அதில் போட்டிருந்தேன்ல, connected to 1. What contribution? 50 contribution அங்கே எழுதியிருந்தேன். These numbers are just ஒரு arbitrary numbers. இதுக்கு ஃபார்முலாலாம் கேட்கக்கூடாது. Out of your empirical experience you can say இவ்வளோ முடிச்சா இவ்வளோ வரலாம். அதானே? Similarly, it is connected to the attribute 1, 50%. I hope you remember this 50 and 50, the first outcome I have written. Then also it is connected to the graduate attribute 2, 30%. Are you comfortable with this table? Okay. Okay, yeah? Similarly, you go for the second outcome, third outcome, fourth outcome, fifth outcome. I have written 13 outcome. I will pass it quickly. 9, 10, 11, 12, 13, 14, 15. Okay. The last line you see, this must be 100. So that you have given 100% weightage or 100% you have connected PO and mission. Right? 100% உங்கள் பிஓயும் உங்கள் மிஷனையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஏன் இந்த கனெக்ஷன் நீங்கள் தயவுசெய்து சும்மாவே இருக்கலாமே. இப்போ யூஜிசியில் வந்து எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸ்னு ஒரு மேனுவல் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திஸ் ஐடியா அங்கே அவங்க வேறு டைப்பில் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ தூரம் வீக், வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. I give it as a numbers. The numbers ஏன் கொடுத்துருக்கீங்கன்னா to arrive calculation very simple. Otherwise the calculation will be very tedious. That's it. If you want to follow the UGC model, you follow it. Almost 90% is same idea. Okay? If you follow these numbers, you use it. Numbers na உங்களுக்கு 3 operators போதும். Finally, MAD. If you follow alphanumeric characters, you need very large formula. Okay, this table okay va? எழுதிடலாமா? 105 வந்தா you re-engineer, go back,
say 5 degrees something on some radius at high. So that 100% mapped. There should not be anything more than 100. Percentage like 100 மேல கிடையாதுல்ல. சும்மா சொல்லுவோம் 200%, but 100 is the maximum. If 75 now, no problem. That means your weakness. You have connected only 75%. You planned 100 but achieved 75. Okay. So this is the or check table. That's it. This has no other meaning. Whether you have connected 100%. இதிலே நம்ம தப்பு விட்டுட்டோம்னா அப்போ நம்ம பின்னால் எல்லாத்துலேயுமே தப்பாய் போயிடும். இல்லை, அவுட் ஆஃப் யுவர் எக்ஸ்பர்டீஸ் யூ ஹாவ் டு டிசைட். இருங்க மேம், ஓகே. ஆமாம், எஸ். இல்லை, there must be a consensus. Oh, you have to sit together. This is the not program outcomes is centrally done by the college, not by you. But the college group, deans and the you know how far it is matched. This knowledge part is how far it is matched with the mission. And the mission kuda idu offer panna. Yes, not individual, that group, the college group will decide. Yes, out of our experience you have to decide. The numbers are arbitrary, it cannot be derived from formula and law. Yes. Okay, let us go to the program specific outcomes. Normally in the program or specific outcomes have no meaning other than specific to the program. That's it. Our aim is it should have 100% connection with the POs. That is very important. For our simplicity, I just connected all the POs and PSOs directly. I connected because already I presupposed when I write the POs there must be a PSO like this. See, I have converted connections in physics. There it was general science. If you don't have such specialization, you leave this table. You discard the table. I have taken the same thing because in our UK system they have only 2 layers. In India, UGC proposes 3 layers because our liberal arts education 3 system. In engineering college only 2. In arts and science only we have 3 layers. BSc, then BSc physics, then course. In between PO and CO there is an intermediate. Only in arts and science colleges. Engineering colleges you don't have such a discipline. BE mechanical is separate. Like that they do. NBA follows that system. PEO and then CEO. They go like that. If I have connected, no compulsion to connect each and each directly. If you have separate, you use it. You have the freedom to do that. I have, for our simplicity, I have connected, see, just I made it a science as a physics, give 100% connection, 1 to 100% connected. For my simplicity also, and also it is, I am satisfied with this connection. Like that you connect all those things. Now it is specifically for physics. My area program specific. POs and PSOs are little variation, only the discipline specific, except nothing. Now let us see the alignment. I take one course, okay? Now I have written PSO. Are you comfortable? And the tally table, yeah, நான் போடலைன்னா 100% tally பண்ணிட்டேன். 1 to 1 பண்ணியிருக்கேனால போடலை. நீங்கள் அப்படி பண்ணலைன்னா again you table ஒரு ஃபார்ம் பண்ணணும். 100% ரீச் பண்ணியிருக்கீங்களா? I made 1 to 1 லிங்க் கொடுத்துருக்கனால அந்த டேபிளுக்கு தேவையில்லை. If you don't have 1 to 1 contributions, then again you have to put a table and you check it. Now I pass to the course. இதில் போலாமா? கோர்ஸுக்கு போலாமா?
சரி, ஒரு கோர்ஸ் எப்படி நான் பார்க்குறேன். அந்த கோர்ஸ் வந்து எதுவாக இருக்கலாம், கோர்ஸ் நம்பர் 2. ஓகே, நான் சும்மா வச்சுருக்கேன். கோர்ஸ் மீன்ஸ் பேப்பர். ஆல்வேஸ் யூஸ் த நாமன்க்ளேச்சர் program and course. Don't use paper and subject. Program, what is the program? BSc Physics is the program. Electromagnetics, the Arduino programming. This is the course. I did course 1, 2, 3, 4, like that. You may have 12, 15 courses. I just took only course 2, my course, okay? Your course may be 1, your course may be 3, like that. My course 1. This is the title of the course, nomenclature of the course. You don't forget about that name. You see, I am trying to write the course outcome. Look at this, same idea. Please be very careful. Writing course outcome is the your personal task. ஒவ்வொருத்தரும் எழுத வேண்டிய வேலை இதுதான். ஏன்னா PSO, PO கூட வேறு யாராவது எழுதுவான்னு சொல்லிக்கலாம். But course outcome, the course teacher has to write. அதனால் please be very serious. இப்போ நீங்கள் I am going to write the course outcome for my course. The first row, header row, course outcome. This is the number. Then course outcome description. If you connect the course outcome with the PO, then you use PO. Otherwise, if it is PSO, you write PSO. Suppose MCA program, you may not have PSO. BCom, you may not have PSO. Then you connect directly PO. No problem. Okay? That's why PSO or PO are like that. The same way mapped. How much percentage? What are the modules? The word I carefully used the word module. First I said program, then course, then course உள்ள இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னது? யூனிட்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் என்னது? மாடியூல்ஸ். இந்த வேர்டை நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுறாங்க மாடியூல்ஸ். ஏன்னா யூனிட்னு போட்டாங்க அது புக்கு கூட ரிலேட் ஆகுது. They carefully avoid it. புக்குடைய கண்டென்ட்டுக்கு பதிலாக யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 லைக் தட். ஸோ திஸ் சிம்ப்ளி சேஞ்சஸ் நாமன்க்ளேச்சர் சேஞ்ச் பண்ணுறாங்க. அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷனல் மாடியூல், ஒரு மாடியூல். ஸோ மாடியூல், எந்த மாடியூல்ஸ், தென் த காக்னிட்டிவ் லெவல், எந்த லெவலில் அந்த மாடியூல் இருக்கு. What is the knowledge category? How many hours allotted for that module? Okay, fine. 2.1. 2.1 means second course, first outcome. I have made like this. You can have your own number. You can have the chronological number also. 1, 2, 3 also. I use like this. Second course, first outcome. Right? The outcome is the students will be able to describe. அவன் describe பண்ணுவான் the hardware components of the machine. At the end of the particular modules, what are they? See, this particular outcome is connected with the PSO1. What percentage? Only 2% connected. Then, what are the modules? I am going to write the modules at next slide. You can see it. Modules 1, 2, 3, 4. That means 1 to 4. These 4 modules are for course outcome 1. How many hours allotted? 4 hours. One module, 1 hour. That you need not. 1 hour may be 15 minutes. 1 hour may be, one module may be 4 hours. No problem. 1 week. Okay. I have given my course. These 4 modules, I'll handle it in 4 hours. Right? These modules, the cognitive level is understand. In a semester, 4 hours. In the course udiya life, 4 hours. In the particular course number 2, 4 hours you will spend for the transaction of this outcome 1. No. Outcome 1. This is the outcome number 1. This outcome number is connected to course 1. This is connected to the modules 4, 1 to 4. These 4 are understanding, factual, and 4 hours are allotted. You have to tally hours, 90 hours in a course. You have to go on like this. You write the second outcome.
the students will be able to work with. அதில் அவன் செய்வான், அப்ளை பண்ணுவான். So that's apply level, factual, conceptual, 2 hours only. This module takes 2 hours. This is connected with the 5. I'm sorry, module number 5 connected with 3. Percentage is 1%. ஒரு கோர்ஸ் there may be, ஏன் இவ்வளோ பர்சன்டேஜ் குறைவாக இருக்குன்னா there may be 16-20 courses. எல்லா கோர்ஸுக்கும் டேலி பண்ணணும். அதை மேம் கேட்டாங்கல்ல, டோட்டல் 100 வரணும். இந்த அவுட்கம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டான்னா, ஒரு பையன் அட்டென்ட் பண்ணிட்டான்னா, நம்முடைய ப்ரோக்ராம் அவுட்கம்ஸில் 3% சக்ஸஸ். ஐம் சாரி, 1%. Sorry, yes. 1% outcome is attained. Understand? Okay. Second outcome is 5th module. Second outcome relates to 5th module. Yes. That is the content is 5th. 5th line la irukku podanga. 5th module la irukku. That module takes 2 hours. That module will take 2 hours. Only 2 hours. Yes, it will take 2 hours. 2 hours. This module will take 2 hours. Two hours, yes. This module is related to the module 5. No. One outcome, there may be a lot of modules. But there not be, one module may not be connected to several outcomes. Because course outcome is directly related to the particular course content. Over course content is an outcome. No. Each chapter is basic knowledge, concepts. நீங்கள் அப்படி ஒவ்வொரு சாப்டர் அப்படி எடுத்து நீங்கள் யூனிட் போடுறீங்களா, அப்படி போடக்கூடாது. இப்போ அப்படி போட்டிருந்தீங்கன்னா இருக்கட்டும், பட் டோன்ட் ஃபாலோ லைக் திஸ். ஒவ்வொரு அட் த எண்ட் நீங்கள் பாருங்கள், அட் த எண்ட் அவர் ஸ்டூடெண்ட் வில் ஒர்க் வித் த ஸ்ட்ரக்சர். அப்போ எங்கெல்லாம் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதெல்லாம் தட் இஸ் த மாடியூல். யூ கேன் ஹேவ் இஸ் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ், நோ ப்ராப்ளம். Module number 1, you will go and see, I will tell you how it works. Go on writing like this. The modules, you see, look at this, 12 to 21. There are 12 hours allotted for that module. Sorry? 50 modules. One course, yes. Not unit. You forget about the unit and you unlearn unit and chapters. If you use the word unit and chapters, you will directly connect to the book. 5 units. Not 50. You may have 50, 20, 70. I have 50 modules in my course. Yes, definitely, you have the autonomy to do it. I do like this. Say there may be a question. See, commonly there may be a question. You already have derived the content from the book. Already I mentioned, don't derive the content from the book. If you take the content from the book, you may have chapters, you have units like that. No, outcome-based education is, that's why in the first lesson I said, first you unlearn what you have learned so far. Exactly. That's why I mentioned, outcome-based education is not a new method. It is a new education system. You are asking questions about new method. புதிய மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரல, புதிய ஒரு கல்வி திட்டத்தை சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் பழைய கல்வி திட்டத்தில் இருந்துட்டு அப்படி யூனிட் இருக்கு, சாப்டர்ஸ்னு கேட்குறீங்க. யூ ஃபர்கெட் அபவுட் தட். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. as of now உங்களுக்கு எஸ் டோட்டல் இல்லை, zero. The thing is, the old is outdated. Because India is now the fully signatory of the outcome-based education system.
If you do this only, NAC will come and accredit your institution. Who gave the template university? No. Never. You are an autonomous college. Nobody can give the template or nobody impose any rule on that. You have the complete freedom to frame your own syllabus. Who said? You see the autonomy guideline? The autonomous college has the freedom to have their own curriculum. Nobody can question. The university can be one among the members of your board. How? Who said? We have to change them also. Yes. Okay. I go on writing like this. Look at this. All these things. But I have carefully avoided the word unit and chapters. Right. In outcome-based education, content is the center. I'm sorry. In the content-based education, content is the center. Now, system, content is the center. I recall what I have mentioned yesterday. In our current system, content is the center. But what I am telling you is the outcome is the center. Content is outside. Veliye. All the courses checking for that. I'll tell you. Show the table. I'll show the table. Okay. You come to the ma'am. This is your answer. How far the COs are connected to this CSO and PO and PSO? This is the table. The similar table you have connected to the graduate attributes. You write a table like this. You write the number, course outcome. See, in that we have 15 program specific outcomes. 1, 2, 3, 15. First line. Okay. Now you write the course outcome 1. This is a dash course outcome. 1 is the course. You write first course, you have 5 outcome. Now, I second course. First, I fill up. This is all course complete on the table. Okay, second course. Look at this. Second course. This course outcome 1 is connected with the program specific outcome 1, only 2%. Similarly, course outcome 2 is connected with 1% of the course PSO 3. And 3 is connected with 3% with the course program outcome 2. Right? The same table previously we had. Go on writing that. Okay. 5, 6, 7. These are the 7 outcomes I have written for my course. You fill up all the outcomes. 1, 3, 5, 6, 7, 11, 12, 13 like that. Go on a very lengthy table. And finally you sum it up. That must come 100. Okay? If it 100 means you have given 100% weightage for the program specific outcome in all your courses. See, in the right hand side is almost vacant. When you fill all the courses, everything will come into picture. This is a verification table. This is not a mandatory table, just for checking. If it is 105, so you try to some modification on that. If it is 95, maybe lacking. So increase 5% on some that. I'll tell you. That's a very good question. What is the use? You are using so many numbers. Our aim is, in the second session, I will tell you how far these numbers are useful. Okay? Now it seems to be meaningless. At the attainment, when you evaluate the attainment, these numbers play a vital role. Okay? Now I write the course content. Look at this syllabus. One or two slides before going to the tea break. Let us quickly pause to the course content syllabus. You look at the syllabus, don't write the unit 1, unit 2 like that. See first one, 1.1. This is the module number 1.1.
an overview. Day 1. You have the day orders in your college? Day 1, 2, 3, 90 days. Okay. Day order 1. 1 hour. I handle this particular module which is connected to the course outcome. This outcome must be openly declared in the classroom. வந்த உடனே கிளாஸ் ரூமில் சொல்லணும். இதுதான் this is the outcome of the class. This is connected with 10% of the course outcome. Course outcomeக்கு இது 10% தான் கனெக்ட் ஆகுது. இந்த ஒரு மாடியூலும். I follow the lecture method teachingல. And assessment task, I conduct a multiple choice test. At the end, I will conduct a small multiple choice test. Okay? Then I will assess it. Every classroom assessment take place. No CA1, no CA2, CA3 like that. Every classroom, there must be an assessment. If mastery has not reached, again, second day, same module. That is the idea of the outcome-based education. The second module, see, this is a brainstorming method. I follow it, not lecture method. Every day lecture, students will get bored. It's a brainstorming method. Quiz. I'll conduct a quiz. Open quiz, I'll conduct it. What is the reference material used for this purpose? 1. I'll give it in the bottom of the table. This is the reference material. Okay, like that you can go on writing all the modules. These are the modules, how far it is. Look at this, this is 100%. One single module is connected to the course outcome to 100%. One module is 100% connected. This is what yesterday I mentioned. UGC has suggested in his letter says that you follow 20, 30, 50 principle in the classroom. What is the 20, 30, 50 principle? 20% of time lecture, speaking. Only 20%. That means 10 to 15 minutes in an hour. Don't speak more than that. I'm not saying, this is a UGC says. Then 30% time, see, look at this, learning. Give them time to experience it. Do it personally. Themselves do it. அதான் அவங்கள ட்ரை பண்ண சொல்லுங்க. Remaining 50% allow them to demonstrate. நீங்கள் லேர்ன் பண்ணதை teaching 20%, learning 30%, demonstration. அதான் outcome based educational பாருங்க 50% time you allow them to demonstrate what they have learned. Demonstrate பண்ண. சரியா demonstrate பண்ணியிருக்காங்களான்னு ஒரு டெஸ்ட் at the end of the class, 5 hours, 5 minutes. ஒரு டெஸ்ட் வைங்க, success. If not success, again you repeat this with a different lecture method. Next day, அந்த 20 minutes வேற ஏதோ ஒரு lecture method follow பண்ணுங்க. Learning activity மாத்துங்க. Whether learning happened on test பண்ணுங்க. Success, go on. இப்படி நீங்க 2-3 days போகும்போது அது பழகிரும் பையனுக்கு. ஓகேவா? This is the idea. I quickly, these are the lists available in the UGC website. I have taken from the UGC. There are so many teaching learning activities, lecture, think aloud method, questioning method, asking questions. That's an important learning method. Concept mapping method, tutorial method, laboratory method, excursion, seminars, peer controlled. That are like teacher controlled. These are peer control methods. Groups method, learning partners, peer method, peer teaching, spontaneous collaborations. These are the self-controlled, சுயமா படிக்கிறது methods. Study skills, content study skills, metacognitive learning skills. These all in assessment பாருங்க என்ன மாதிரி அசஸ் பண்றோம்னு CA 1 2 3 இல்ல என்ன அசஸ்மெண்ட் UGC ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க. அசஸ்மெண்ட் டாஸ்க் பாருங்க essay. அது open book. Give the book and ask them to write an essay. Maybe closed also. In science subjects, you may conduct the closed book also. In the literature and humanities, you give the book and ask them to write an essay. Assignment, take-home test. Take-home test is, you give the answer sheets and question paper, seal it, give to them at home. Ask them to open it 9 o'clock in the night, write. No, you have to trust them.
This is something related to the attitude of the learners. At least you have to trust the learners. What they asked is the last time the UGC peer team visited our college, they said, do you have any test? Invigilatorless test. Mobile phone test. Give them mobile phone and Wi-Fi, you have any test like that. இப்போ open book test out of date. இப்போ புக்கே அவனை படிக்கிறது இல்லை, இப்போ எல்லாமே கூகுள் தான். அப்போ அவனுக்கு ஒய்ஃபை கொடுங்க, மொபைல் ஃபோன் கொடுங்க, புக்கு கொடுங்க, எல்லாம் எவ்ரிதிங் என்னெல்லாம் அவனுக்கு வேணுமோ எல்லாம் கொடுங்க, கண்டக்டட் டெஸ்ட் அப்படி இருக்கான்னு அவங்களே கேட்டாங்க. Those days have gone. நம்ம அந்த புக்கை மூடி வச்சு இன்விஜிலேட்டர் டேக் திரும்பாத டேக் அந்த டேஸ் எல்லாம் பாஸ்ட். ஓகே, டேக் ஹோம். கேரளா யூனிவர்சிட்டியில் ஒரு டெஸ்ட் இப்படி டேக் ஹோம் நடத்தினாங்க. அதை யூஜிசி அப்ரிசியேட் பண்ணி அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு செமஸ்டர் டெஸ்ட்டே டேக் ஹோம், நாட் ஒன்லி கிளாஸ் ரூம். இது what I mean is a classroom test. Semester exam conducted take home. They have given the answer sheets and question paper, seal it, give it to students. வீட்டுக்கு போனாங்க, 9 o'clock அவங்களே செல்ஃபாகவே ஆன் பண்ணாங்க. நோ கேமரா, அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி கேமராலாம் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கிடையாது. ஹேவ் இட், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, இன்டர்நெட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் த டெஸ்ட் அட் 10 o'clock. அது என்ன வருதுன்னா, ஒரு பையனை நம்புகிற தன்மை. நம்ம பிள்ளையை நம்ம நம்பணுமா வேண்டாமா? நம்பணுமா வேண்டாமா? ஏன்னா மகன் இருக்கா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் தம். அதான் வேலை. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட், ஆர்டர்ட் அவுட்கம் டெஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட், இதெல்லாம் நிறைய டெஸ்ட் அவைலபிள். இது வந்து அவன் யூஜிசி வந்து ஒரு ஜேர்னல் தான் எடுத்துருக்கான். செமினார்ஸ், ப்ரெசன்டேஷன், போஸ்டர்ஸ், இன்டர்வியூவிங், கிரிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸ், ப்ராஜெக்ட், இதெல்லாம் நீங்கள் தேர்ட் இன்டர்னல் ஒன்று வச்சுருக்கீங்களா, யூ கேன் ஃபாலோ ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ இம்மீடியட்டாகவே பண்ணலாம். பிஃபோர் அந்த கம்ப்ளீட் சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் முன்னால் யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் த தேர்ட் இன்டர்னல். இந்த மாதிரி மாற்றுங்க நீங்கள். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் பாருங்க, இந்த வேர்டு பாருங்கள், ஜேர்னலுங்கிற வேர்டு அவனுக்கு சொல்லிடுங்க. ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல், ரைட்டிங் எ ஜேர்னல். போர்ட்ஃபோலியோ டெஸ்ட் மீன்ஸ் கம்ப்ளீட் டெஸ்ட். ஃபிசிக்ஸ்லேருந்து எங்கேருந்து கேள்வி கேட்பாங்க. நாட் ஓன்லி இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ், நாட் ஓன்லி இன் காஸ்ட் அக்கௌண்டிங், என்டையர் காமர்ஸுக்குள்ளேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரேபிட் டெஸ்ட், கான்செப்ட் மேப்ஸ், வென் டயக்ராம்ஸ், 3-minute essay, short answer, like that. The list is an elaborate list. Now I am going to finish it very shortly, only one more slide. So this is the instruction congruence table, very, very important. See, look at this. You write, you not write, you have to ensure this table. First, this is the outcome. You go, look at this outcome. You have to ask a question for yourself. Are we teaching the students how to do what stated in the course outcome? Course outcomeல சொல்லி இருக்கிறதா நீங்க டீச் பண்ணீங்களா? எஸ், டிக் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், யூ ஆஸ்க் எ கொஸ்டின் ஃபார் among yourself. உங்கள்கிட்ட கேளுங்க ஒரு கேள்வி. Are we teaching the module which is as stated in the course outcome? கோர்ஸ் அவுட்கம்ல நீங்கள் சொன்னது தான் டீச் பண்ணீங்களா? எஸ். ஓகே, அப்போ எப்படி நீங்கள் அஷ்யூர் பண்ணுறது? கோர்ஸ் அவுட்கம் அப்ளைன்னு போட்டிருக்கீங்களா? The same stem should be used in the இங்கே ஆல்சோ, there also. Then are we teaching with the same teaching strategy நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? எஸ். அப்போ நீங்கள் பாருங்கள், அதே ஸ்டெம் அங்கே இருக்கணும். ஓகே. The fourth one, do the students has an opportunity to practice it? கிளாஸ்ரூமில் அந்த 30% ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தீங்களா? எஸ், அதுவும் அதே தான், சேம் ஸ்டெம் தான். Are we measuring how the students have mastered? அது நடந்ததா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணீங்களா? எஸ். இது ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் நீங்கள் வந்து இதுதான் இந்த மாதிரி டீச்சிங் பிளான் ஆஃப் த, நாட் லெசன் பிளான், இட்ஸ் அ டீச்சிங் பிளான். எஸ், டன். கடைசியில் பாருங்கள், கடைசி கொஸ்டின், ஆர் யூ பிகம் த ஸ்டூடெண்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்களா? எஸ். நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. 87க்கு ஸ்கோர் கிடையாது, 87% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் mastered the module. இந்த மாடியூல் அவன் மாஸ்டர் பண்ணிட்டான். இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், go on to the second module.
Otherwise, again, next day, do the same thing. All the see, activities, course outcome, module outcome, teaching, learning, everything is aligned like this. See, same verb used. I have taken from the Bloom's taxonomy. That is the, or check table. Okay. So, I will compare that. You can align பண்ணலனா fragmentation நடக்கும். You will not move to the right direction. It is an instrumental for measuring. இப்படி நீங்கள் செய்தால் தான் மெஷர் பண்ண முடியும். இல்லைன்னா மெஷர் பண்ண you cannot be an objective. Always will be an subjective. The last one is performance. Ensure the performance. இங்கே வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை என்ஷூர் பண்ண முடியாது. பாட்டு நீங்கள் டீச் பண்ணி போயிட்டு இருப்பீங்க, அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். ஸோ 68% ஸ்டூடெண்ட்ஸ் will still be in the bell curve. நம்ம எய்ம் வந்து அந்த பெல் கர்லேருந்து பையனை ஷிப் பண்ணி வெளியே கொண்டு வரணும். ஸோ our question, are you satisfied with this alignment? Can you do the alignment? Align பண்ணணுமா வேண்டாமா? If you say yes, let us break for tea. Yes. Tea இருக்கிறனால எஸ் தான். Okay. If any questions or no problem, have your tea already late, have a tea and then come back and ask the questions. No problem. I will always be here. So good afternoon, friends. This is group 4 presenting. As we said yesterday, our institute is Anna Institute of Social Sciences, and this is a program on gender studies. We belong to different departments, as you know. Here, philosophy, social work, political science, public administration, and history. So we had to decide on some paper which should be common to all of us. So we identified human rights or gender studies. So here it is this program on gender studies. So we have, yesterday we discussed the program outcomes. Here we have chosen the second one, which is imparting values of justice, equality, and harmony. So coming to the program specific outcomes, we see that the first one is to explore the complex relations between gender, sexuality, race, ethnicity, and class. Program specific outcome 2 is sensitize on gender related issues and equip for restructuring social system. And number 3 is to create a knowledge base for a healthy interface between academia and society. So coming to the course, it's called Introduction to Gender Studies, and the course outcome, assess and articulate different kinds of gender theories from local and global perspectives. Number 2, strengthen the ability to analyze and evaluate popular culture and current events from gender perspective. And thirdly, instilling attitudinal changes and perspectives towards different gender identities. So we have tried to relate it like this, where the first one, first CO goes with PO1, and the second CO goes with PO2, and the third one with the third. Ma'am, you have aligned. We are relating them, sir. You have aligned The first and the first course outcome and the first. You have a linear alignment. That means 100% aligned. Yes, sir. We try to, since we have. How many percentage? Oh, the percentage also. Yes. Okay, so we'll work on that. So upon completion of 1.1, it is 100% is PO. Okay. No, cannot Yes. be. Yes. One course need not be. Okay. There We will need be to give it in 40 percentage. courses in a program. Okay. One course cannot be equivalent to one program. It is linked to that particular How much? How outcome. far this? What percentage of contribution Okay. to that PO? Okay, sir. We will just work on that. Now, Serena will be presenting the mapping of outcomes representing Group 2 arts.
Okay, very good morning all. So yesterday when we were discussing about the program, so what we named our institution was Madras School of Business, and we have introduced our team members yesterday. Next slide. So these were the program outcomes that we came out with yesterday, and we have not added anything. So this is what we had actually planned for the overall business school in mind. And going to the next one. Okay, so this one we have derived from our overall program outcome. So overall program outcome is with respect to an MBA program, and our program specific to this what we have chosen today is MBA in Finance. And if you look at the individual outcomes, to gain knowledge, abreast knowledge, updated knowledge in the field of finance, and then to connect whatever they are going to learn and the knowledge with the skill set that they will be gaining. And then the third aspect is applying the skill sets so that it would benefit the society. So that we will look, the specifics of that we will look into in the course module. And then the fourth one is emerging as a business leader. So this exactly matches with our program outcome, which we have already told. Next one. So if we see here, this is the mapping that we have created for MBA in Finance. And we have matched these PSOs with the overall program outcome. So if you look at the last column, so the program outcomes, every single program specific outcome matches 100% with the PO. And if you look at the KSA mapping again, to gain abreast knowledge in finance, so again it is knowledge. So under knowledge, both facts and concepts they will be coming across when we discuss about this. And then going forward to the financial skills. So they will be gaining basically how to apply the whatever knowledge they have gained in the first step or in the second one. And moving again to the third one, financial skills to create an impact on society. So this is going to be the application point of view. So they will be applying with respect to social and ethical perspective. And then to emerge as a futuristic leader. Okay, so the attitude part, under that we have both social attitude as well as the ethical component. And then to emerge as a holistic and futuristic leader, so what they should actually acquire is both skills as well as attitude. So skills, it would be general skills, generic skills, and then for the attitude it would be social, cultural as well as ethical skills. So to move ahead, ma'am, Charlotte ma'am will be describing the program outcomes. So we have chosen managerial economics as our course, and the course objectives that we have designed is a student must be able to illustrate the factors determining demand. He must be able to work with the various methods of measuring elasticity, apply the methods of measuring elasticity in pricing decision. So it is not enough if you just learn what is elasticity and what are the methods, but using that, how are you going to take a pricing decision? So that will be our third objective. Then we move on to demand forecasting and the methods. Then he should be able to apply those demand forecasting methods in production decisions, how much to produce and all that. So these are our course outcomes. This will be expected by a student once he finishes this course called managerial economics. And with in light with the outcomes that are desired, we have designed the content, or we have designed the modules. So the modules will be, we will be teaching them demand analysis, law of demand, factors determining demand, elasticity of demand, types of elasticity, methods of measuring elasticity, pricing decision, demand forecasting, and then the methods, and then production decision. So all these modules we will be teaching, and when we teach this, automatically the course outcome will be achieved. That is what we expect. So when we did the mapping, I'll just say the 5 course outcomes are stated, and in the 5 course outcomes, if you see KC, that is the knowledge component, the first outcome is only fact and concept. We are going to teach them the fact and concept. Then we are going to teach them the procedure by teaching them the methods of measuring elasticity. So the procedure will be taught, and then when you apply it in pricing decision, it will be metacognitive, sir? Metacognitive. So the decision making nala, that is metacognitive, and then understand the methods of demand forecasting, that is only facts and concept,
and apply demand forecasting in production decision. So that will also be a decision making skill, so metacognitive. And we have just given the hours based on our experience, how much we need to teach all that. The cognitive level based on Bloom's taxonomy is, the first one is only what is factors determining demand. What are the factors determining demand? So only the understanding part. Then you apply it so that you can measure the elasticity. So you apply it, and then decision making is there in the third outcome. So since there is decision making, we have written apply, analyze and evaluate also. And then fourth one is only understanding, so we have written understanding. And fifth outcome is again application in production decision, so we have written apply, analyze and evaluate. Now coming on to the module numbers. The first outcome will be achieved after teaching them or after exposing them to first and the second module. And then the second outcome will be in third, fourth and fifth module. Third outcome we will be able to achieve after teaching them the sixth module. And fourth outcome will be seventh and eighth module. And once we finish the 9 modules, all the 5 outcomes will be achieved. And then when you map it with PSO, the program specific objective, the first one is illustrate the factors affecting demand. So in this only knowledge, our first program specific outcome was knowledge, and second was skills, matching the knowledge with skills. So both these will be mapped with the first outcome. Same way the second one will also be knowledge and skills. The third one, apply the methods, that will be knowledge, skills and how you can contribute to the society. That is our fourth PSO. So that fourth PSO will be on this third outcome. In course outcome 3, we have the fourth PSO also being satisfied, because when you take a proper pricing decision, you will be ethical. You will be ethical, you will have your values, so you are contributing the society to the society, and you are making an impact to the society. Okay. So we have achieved the fourth PSO also with the third outcome. And the fourth outcome is just understanding concept only. So it is only the first one, knowledge alone. And then again the application of demand forecasting techniques in production function. This also, when you are able to give quality goods and correct quantity without black marketing or without hoarding, all that, you become a holistic leader. You become a good businessman. You become a futuristic leader with a scope, with a vision. So our fourth PSO is also achieved in our fifth CO. Okay. I think that's it. Very good, ma'am. I have one. You have written a PO like the emerging. But do you have any assessment tool for that? Understand also. Which one, sir? Understand the methods. How will you test it? Understanding, I think. Actually, understand is a verb, correct verb. But outcomes, when you use the verb, that verb directly measure the activity. That way you slightly modify that verb. Okay. Understand. Instead of understand, we can give They call it as the outcome based, others they say the vague verbs. Vague word. Vague. Okay. You convert into understand, what verb can we use, sir? you have to understand means direct. How can you test it? Understand. Know about. You can convert something. Okay. You have to measure that. That's the idea. But we have techniques to measure, so we can have a quiz. And also, in the cognitive level, you mentioned 1, the upper level alone, because it is a hierarchical. Oh, so E alone we can. Higher. Chumma getta console. Because E means all the 5. Yeah. C, no, all the 5 means. C means create all, all the 6. Yes. Cherries. Thank you, Very sir. good, ma'am. Very good. Now I request Dr. Ramesh Kumar to present his group's presentation on the mapping of the outcomes, Science Group 2. So we are Chennai Christian College of Science. Yesterday we have introduced our group member. We offer the course. This is our program outcome to analyze the fundamental knowledge of the facts and the theories and enhance the critical thinking,
to apply scientific concept for innovative technologies. From here we develop the program specific outcomes. So we offer the course basics of, this is our BSc Material Science. The course name is Basics of Material Science. Next. So this is our program specific outcomes. From the PO, we derived the PSO. At the end of the BSc degree of the Material Science, the students able to acquire the fundamental knowledge in material science. Our specific outcome number 2, to understand the different material properties. Number 3 outcome is choose and evaluate the strategies for synthesis and characterization. These are our 3 specific outcomes from our PO. Next. So this is our content or the model. We have given 10 model here. Like model 1 is the classification of materials, which we plan to take 1 hour. And second model is the introduction of crystallography. And third is crystal system. Fourth one is factors, and we wanted to cover in 1 hour. Then the fifth model is the morphological analysis. For that we take the 3 hours. Then the sixth model is magnetic materials. Then the seventh one is dielectrics. And eighth model is that catalysis applicability of that our materials. Then the ninth one is the synthetic various methods. And the 10th one is the characterization techniques of the various methods which are available. So that we plan for the 3 hours. The total hours are 20 here. So these are our course outcome. The course title is the Basics of Materials. Our course outcome number 1, describe, upon completion of the course, the students will be able to describe the classification of the crystal systems. Outcome number 2 is to illustrate the various synthetic strategies and characterization techniques. Outcome number 3, to understand the properties of the material. These are our course outcomes. The mapping, the course outcome is 1.1. That with this, with our PSO 1, it is matching with the 2%. And the model which you have covered here is 1 to 4 has been covered here. And this is the understanding level. So understanding and facts and concepts in the KSA system. And total number of hours, 5 hours. The next course outcome is the understand the properties of the materials. That is our PSO 2, which covers the 3%. The model number from 5 to 8, it's also the understanding with the facts. The total hours covered here is 9. The third course outcome is to illustrate the various synthetic strategies and characterization techniques. So that is our PSO 3, which covers 2% with the model 9 and 10, with where this analytical skills are there. So analytical and analyze. And this is maximum 6 hours we wanted to cover it. Thank you. Sir, very nice. I have one suggestion. When you use the verbs or stems, these verbs are going to be the stems in the question paper. Okay. I repeatedly say in the group, commerce group also, at least in the course outcome, never use vague verbs. Because this understand cannot be used as a question stem in the questions. Okay. Understand, you have to ask some other stem. So avoid it. Okay, okay. Okay, sir. Thank you, sir. Fine.